ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பகீரதன் பாகம் 3. 2 பாகம் பார்த்தோம். இது 3வது பாகம். இந்த இந்திரன் தன்னுடைய குருவான பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக எந்த திருத்தலம் என்று கேட்டான். அதற்கு அவர் பூலோகத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை என்று இன்னும் இடத்தில் இருக்கிற முருகனை வழிபாடு என்று சொன்னார். அவனும் இத்திரளும் தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தன்னுடைய இஷ்ட சித்திகளை எல்லாம் பெற்று சென்றான். எனவே இத்திருத்தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் எனவும் வழங்கப்படுகிறது. பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் என்பது ஐதீகம். பகீரதன் வழிபட்ட முருகப்பெருமான் குடிகொண்டிருந்த பாதிரி மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. அருணகிரிநாதர் திருத்தல யாத்திரை செய்து வருகையில் திருப்போரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என நினைத்து இரவில் அங்கு தங்கினார். அவருடைய கனவில் கோடை நகர் குமரன் தோன்றி, என்ன அருணகிரியாரே, வல்லக்கோட்டையினை மறந்தனையோ என்று கூறி மறைந்தார். கண் விழித்த அருணகிரிநாதருக்கு திருத்தணி செல்லும் முன் இத்திருத்தலம் முருகனை தரிசித்து திருப்புகழ் பாமாலை பாடலாம் என்று நினைத்து அதன்படியே பொழுது விடிந்ததும் திருத்தலத்திற்கு சென்று திருப்புகழ் பாமாலை பாடி மகிழ்ந்தார். 8 பாடல்களை பாடினார். அறுபடை வீடு போன்று புகழ்பெற்ற இத்திருக்கோயிலுக்கு பரணி மற்றும் கார்த்திகை நாட்களிலும் மேலும் முருகனுக்கு உரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் விசேஷ பூஜை நடக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், நாரதரை அவமரியாதை செய்ததால் பகீரதன் தனது நாட்டை இழந்தான். பிறகு அசுரனால் தன்னுடைய நாடு நகரமெல்லாம் இழந்து காட்டிற்கு சென்று நாரதரை வேண்டி மோட்சம் கேட்டான், விடிமோட்சம் கேட்டான். அதற்கு அவர் துர்வாசரை பார் என்று நாரதர் சொன்னார். துர்வாசரை பார்த்தார். துர்வாசர் வல்லக்கோட்டை முருகனை வழிபடும்படி சொன்னார். இவனும் அங்கு சென்று அந்த முருகனை வழிபட்டு அந்த முருகனுக்கு ஒரு பெரிய கோயிலையும் கட்டி வள்ளி தெய்வானையுடன் கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டான். அந்த கோயிலில் வல்லக்கோட்டை முருகன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த கோயில் எப்படி உருவானது என்பதையும் இது வழிபட்டால் என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த பகுதி 3இல் பார்த்தோம். முடிந்தவர்கள் நேரம் இருந்தால் சென்று பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி.